ஸ்வீட்டாகவே இருந்தாலும் சீனு மாசாக இருக்கும். மெயின் டிஷ் எவ்வளோ ஸ்பைஸியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு பச்சடி போதும் பேலன்ஸ் பண்ண. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்து 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக பாண்டான் லீஃப் 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இவனுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. 1/2 டீஸ்பூன் இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, இனிப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிய ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட்டை 1/2 கப் மில்கோட நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும்ங்க, நல்லா கொதிச்சு வரும், நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க, அது க்ரீமியான டேஸ்ட்டு கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக தண்ணி எல்லாம் வற்றி அழகாக சுண்டி பச்சடி கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான நெய்யில் பாதாம், முந்திரி, திராட்சை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அழகாக வறுத்து இவன் மேலே கொட்டி பாதாமை லைட்டாக அப்படியே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பச்சடி. பிரியாணி, கீ ரைஸ்க்கெல்லாம் பேர் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.